ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே காரசாரமான ஒரு பெப்பர் சிக்கன் வறுவல். இதுதாங்க. இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு சாம்பார் சாதத்துக்கூடையோ இல்லை ரசத்துக்கூடையோ சாப்பிட்டா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம முதல்ல ஒரு பவுடர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை. இது எல்லாத்தையும் எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கிராம்பு, கறிப்பட்டை, மராத்தி மொக்கு, இந்த மாதிரி பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வறுபட்டு வாசம் வரும்போது நம்ம வந்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வதக்கிக்கோங்க. இந்த காஞ்ச மிளகாய் சேர்க்கறதுனால ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். இது வதங்கும் போதே இது கூட வந்து 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் வந்து கீறிட்டு சேர்த்துருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகு, சீரகம், சோம்பு பவுடர், அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கடைசியாக வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் உங்களுக்கு மசாலா நல்லா ஏறி ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இந்த சமயத்தில் சிக்கனுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு இந்த மசாலா சிக்கன் எல்லாத்தையும் நல்லா கலக்கிற மாதிரி பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறினதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன்லேருந்தே வந்து தண்ணி விட்டுருக்கு. நம்ம வந்து சிக்கன் வேகிறதுக்காக எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியே போதும். ஸோ இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி விட்டு நல்ல ஒரு கிரேவி மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஸ்டவ்வை ஹையில் வச்சுட்டு நல்லா பரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுக்கா மாதிரி கிடச்சிருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, சுட சுட ரொம்ப சூப்பரான ரொம்பவே காரசாரமான கோழி மிளகு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.